ஹாய் உறவுகளே, இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல். இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். வீட்டிற்கு சென்ற பிறகு இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு அவர்கள் நாளைக்கு ஆபீஸுக்கு எடுத்து செல்ல வேண்டிய அனைத்தையுமே இருவரும் ஒன்றாக சிரித்து பேசிக்கொண்டே எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. பிரகாஷ், என்னால முடியல, நான் வேற நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறமா என்னால ஒரு வேலை செய்ய முடியாது, பாய் என்று போய் அவளுடைய கட்டிலில் போய் விழுந்து அப்படியே படுக்கவும், என்னானோ டயர்ட் ஆயிட்டியா என்று சொல்லி பிரகாஷ் கேட்டான். சரி, நீ கொஞ்சம் படுத்துக்கோ, இன்னும் ஒரு 2-3 ஃபைல் தான் இருக்கு, நான் எடுக்க வேண்டியது இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு இருந்தான். இவள் அப்படியே படுத்திருந்தவள் அப்படியே கண்ணை அசந்து விட்டாள். பிரகாஷ் அனைத்தையும் எடுத்து வைத்து விட்டு சென்று பார்த்தபோது அனு அங்கு தூங்கிக் கொண்டிருந்தாள். என்ன, படுக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாளே, சரி தூங்கட்டும், அவளுக்கு நம்ம காப்பி போட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா நம்ம எழுப்பலாம் என்று அவன் நினைத்திருந்தான். அதே போலவே மாலை ஒரு 5:30 மணி இருக்கும். அப்பொழுது காப்பியை போட்டு வந்து அணுவை எழுப்பினான். அனு என்று அவன் எழுப்பவுமே என்று அவள் குரல் கொடுத்தாள். எந்திரியானு, நம்ம வெளியில போகணும்னு சொல்லி இருந்தேன் இல்ல, நம்ம இப்ப கிளம்பினால்தான் நம்ம போயிட்டு வர்றதுக்கு கரெக்டா இருக்கும் என்று அவன் சொல்லவும் அவளும் சோம்பேலை முறித்து கொண்டே அப்படியே எழுந்து அனு பிரகாஷை அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டு ஐ லவ் யூ சோ மச் பிரகாஷ் என்று அவனிடம் சொல்லவும் ஐ லவ் யூ டூ என்று அவன் சொல்லி, சரி போய் முகத்தை கழுவிட்டு வா, நான் உனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று அவன் சொல்லவும் சரி என்று அவள் எழுந்து முகத்தை கழுவி விட்டு பிரகாஷ் போட்டு வந்த காப்பியை எடுத்து குடித்து பார்த்து விட்டு, பிரகாஷ், நீங்க காப்பி சூப்பரா போட்டிருக்கீங்க, எனக்காகவா போட்டு எடுத்துட்டு வந்தீங்க என்று அவள் கேட்டாள். ஆமா, என் மனைவிக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன், காப்பி நல்லா இருக்கா என்று அவன் கேட்கவும் சூப்பரா இருக்கு பிரகாஷ் என்று சொல்லி அந்த காப்பியை குடித்து கொண்டே இருவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு, சரியனு நீ கிளம்பு, நானும் ரெடி ஆயிட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம் என்று சொல்லி அவர்கள் இருவரும் வெளியில் கிளம்புவதற்கு தயாரானார்கள். இங்கு அலமேலு வீட்டுக்கு வந்த பிறகு அவளது கணவர், என்னங்க, நானும் பாக்குறேன் பிரகாஷ் வீட்டுல என்ன அப்படி ஓவரா பேசுறீங்க என்று சொல்லி அவள் கேட்கவும், ஏன் நான் ஓவரா பேசுறது இப்பதான் உனக்கு தெரியுதா? அது என்ன அலமேலு, நீ இவ்வளவு சுயநலமா யோசிக்கிற என்று அவர் கேட்கவும், அப்படி என்னங்க நான் சுயநலமா யோசிச்சிட்டேன், எதுவா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம பசங்க நல்லதுக்காகவும் தான் நான் யோசிப்பேன் என்று அலமேலு சொல்லவும், இல்ல அலமேலு, நீ பண்றது எதுவுமே சரியில்லை, பிரகாஷ் ஒன்னும் உன்னோட அக்கா பையனோ இல்ல என்னுடைய அண்ணன் பையனோ கிடையாது, என்னோட ஒன்னை விட்ட அக்கா பையன், அவ்வளவுதான், சரியா? அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறமா ஏதோ போனா போட்டுன்னு நீ வளர்க்குறேன்னு நானும் சும்மா இருந்தேன். ஆனா நீ உள்ளுக்குள்ள இவ்வளோ ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் அவனை வளர்க்குறேன்னு எனக்கு தெரியாம போச்சு. நல்ல வேலை, பிரகாஷ் காலேஜ் படிக்கும் போதே அவன் ஒரு ஹாஸ்டல்ல தங்கி அவன் அந்த வேலையை செஞ்சு அவனுக்குன்னு அந்த வேலைய அவன் கஷ்டப்பட்டு படிச்சு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறது, அது அவனோட திறமை. அதுல நம்மளுடைய உழைப்புன்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவனை நீ சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்தேன்னு ஒரே காரணத்துக்காக அவன் ஸ்டேட்டஸ்ல தான் உன்னையுமே வச்சிருக்கான். நம்ம எப்படி இருந்தோம் என்பது உனக்கு தெரியாதா என்று அவர் கேட்கவும், என்னங்க, என்ன பணசெல்லாம் சொல்லி என்னை வெறுப்பேத்தலான்னு பாக்குறீங்களா என்று அவள் கேட்கவும், நான் உன்னை வெறுப்பேத்தி பார்க்கவோ இல்ல உன் மனசை கஷ்டப்படுத்தணும் நான் சொல்லவே இல்லை, நீ பிரகாஷ் கிட்ட நடக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அததான் சொல்றேன் என்று அவர் சொல்லவும், அப்படி என்னங்க பிரகாஷ் கிட்ட கஷ்டப்படுற மாதிரி நடந்துட்டேன் என்று அலமேலு கேட்கவும், நைட்டு உனக்கு ஒண்ணுமே நடக்கல, ஆனாலும் அவங்க கதவை போய் தட்டி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண பாத்தியா, இது நீ செஞ்ச பெரிய தப்பு என்று அவளுக்கு சுட்டி காமிக்கவும் அவள் என்ன சொல்வதென்று தெரியாமல் அப்படியே முழித்து கொண்டிருந்தாள். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு அப்ப ஏதோ உடம்பு முடியாம இருந்துச்சு, அதனாலதான் நான் போய் தட்டினேன். சரி, எதுக்காக இத பத்தி இப்ப பேசிட்டு இருக்கீங்க என்று அலமேலு கேட்கவும், இல்ல அலமேலு, நம்ம பேசிதான் ஆகணும், நம்மளுக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க, அதுவும் நம்ம ஒரு பொட்ட பிள்ளைய வேற பெத்து வச்சிருக்கோம், நீ பண்ற பாவம் எதுவுமே நம்ம பிள்ளைங்க தலையில வந்து விடிஞ்சிடக்கூடாது பாரு, அதுக்கு தான் சொல்றேன் என்று அவர் சொல்லவும், என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்று அவள் கேட்கவும்,
இல்ல, அவன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன். அவன்கிட்ட போய் நம்ம போய் ஏதாச்சும் பண்ண போயிட்டு அந்த பாவம் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து விட்டா என்றால் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன் என்று சொல்லவும், அப்படி ஒன்றும் நான் பிரகாஷை கெடுக்கிற அளவுக்கு ஒன்றும் பண்ணலைங்க. என் பிள்ளைகளுக்காக தானே நான் அதையுமே பண்ணுறேன். பிரகாஷ் கிட்ட போயிட்டு நான் எதுவும் கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் தெரியுமா, அவன் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்து தான் இருக்கான். பிறகு அலமேலு அவரிடம், நான் எதுக்கு தெரியுமா நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணு நம்ம பேச்ச கேட்கும், நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவளா இருப்பான்னு தான் நான் அப்படி நினைச்சேன். அனுவும் அப்படிப்பட்ட பொண்ணா தானே இருக்குது. அந்த பொண்ணு என்ன உன் பேச்ச கேட்க மாட்டேன்னு சொல்லுதா? வாய்க்கு 300 வாட்டி அத்தை அத்தைன்னு மாமா மாமான்னு என்கிட்ட நல்ல விதமாவும் உன்கிட்ட நல்ல விதமும் தானே அனு நடந்தது. அப்புறம் ஏன் அனுமேல உனக்கு அந்த ஒரு ஈர்ப்பு வரமாட்டுக்குது என்று அவர் கேட்கவும், அது என்னவோ தெரியல, அவளை ஆபீஸ்ல வேலை செய்த ஸ்டாஃபா பார்த்துட்டேன். அதனாலதான் பிரகாஷோட ஒய்ஃபா பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈகோ தடுக்குது, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டாள். அவள் அவளுடைய அறைக்கு சென்று விட்டாள். இங்கு அலமேலின் கணவர், இவகிட்ட என்ன சொன்னாலும் இவ கேட்க மாட்டா, இவ சரியான பிடிவாதக்காரி, இவ பட்டுதான் திருந்தட்டும், அப்புறமா ஏதாச்சும் என்கிட்ட சொல்லுவா இல்ல, அப்ப வச்சுக்கிறேன் அவளுக்கு கச்சேரி என்று சொல்லிவிட்டு அவரும் அவருடைய வேலையை பார்க்க சென்று விட்டார். இங்கு பிரகாஷும் அனுவும் அழகாக உடைகளை மாற்றிக்கொண்டு இருவரும் சந்தோஷமாக வெளியில் சென்றார்கள். அப்பொழுது அனு, பிரகாஷ், இப்ப என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்க என்று நீங்க சொல்லாமலேயே கூட்டிட்டு போறீங்க, பிளீஸ் சொல்லுங்களேன் என்று அவள் கேட்கவும், அதான் உன்னை கூட்டிட்டு போறேன்ல, வா வந்து பாத்துக்கோ என்று சொல்லவும், இல்ல எனக்கு ஏதோ எக்ஸைட்டா இருக்கு, சொல்லுங்க நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லுங்க என்று அனு கேட்கவும், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, நம்ம அதுக்குள்ளாட்டியும் அந்த இடத்த ரீச் பண்ணிடுவோம், அப்போ உனக்கு தெரியும் நம்ம எங்க போறோன்னு சொல்லிட்டு என்று அவள் சொல்லவும், சரி என்று அமைதியாக அனு பாட்டு கேட்டு கொண்டு வரவும், வழியில் ஒரு பூக்கடையை பார்க்கவுமே, என்னங்க வண்டிய நிப்பாட்டுங்களேன் என்று அவள் சொன்னாள். என்ன என்று கேட்கும்போது, எனக்கு பூ வாங்கி கொடுங்களேன் என்று அவள் கேட்கவும், அவனும் தன் மனைவி கேட்டாள் என்பதற்காக கீழே இறங்கி அந்த அம்மாவிடம் சென்று பூவை வாங்கி வந்து அனுவிடம் கொடுத்தான். என்னங்க, 1 முழம் 2 முழம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா ஒரு பந்து பூவை வாங்கிட்டு வந்து வந்திருக்கீங்க என்று அவள் கேட்கவும், என்னுடைய மனைவி தலை நிறைய பூ வச்சா அழகா இருப்பா என்று அவளுக்கு அந்த பூவை கொடுக்கவும், எனக்கு இவ்வளோ பூ வைக்க முடியாது என்று பாதி பூவை கட் பண்ணி காரில் வைத்து விட்டு மீதி பூவை பிரகாஷின் கையில் கொடுத்து, இதை நீங்களே என் தலையில வச்சு விடுங்க என்று அவள் சொல்லவும், அவனும் வைக்க தெரியாவிட்டாலும் மாட்டேன் என்று சொல்லாமல் தன் மனைவிக்கு அழகாக அந்த பூவை அவள் தலையில் வைத்து விட்டான். எப்படி இருக்கு என்று பிரகாஷ் கேட்கவும், அனு நீ பூ வச்சதுக்கு அப்புறமா இன்னும் தேவலோகத்து தேவதை மாதிரி ஆயிட்டே என்று அவன் சொல்லவும், அது சரி, எப்ப பார்த்தாலும் என்ன தேவன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே என்று சொன்னாள். இப்ப மட்டும் இல்ல, உனக்கு 60 ஏன் 80 வயசாகி கிளவியானாலும் என் மனைவிய தேவதை என்றுதான் சொல்லுவேன். நீ எங்க வீட்டு தேவதை என்று சொல்லி அவளை பார்த்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். சரி வாங்க போகலாம் என்று சொல்லி இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். இப்பயாச்சும் சொல்லுங்களேன் பிளீஸ், எங்க போறோம் என்று அனு கேட்கவும், இதோ வந்துட்டோம் அனு என்று சொல்லிவிட்டு அவன் ஒரு இடத்தை காமிக்கவும், இது என்னதுங்க, இது ஏதோ ஒரு பீச் மாதிரி இருக்கு என்று சொல்லி கேட்கவும், ஆமா நீ மெரினா பீச் தானே பார்த்திருப்ப, இது நம்முடைய கெஸ்ட் ஹவுஸ், அதுக்கு பக்கத்துல ஒரு பீச் இருக்கிறது உனக்கு தெரியாது இல்ல என்று அவன் சொல்லவும், அப்படியா, எனக்கு தெரியாதுங்க என்று சொல்லி குடுகுடுவென்று அவள் சென்று அந்த பீச்சில் அவளுடைய காலை நனைக்கவும் அவளுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. அனு, என்ன பீச்சை பார்க்கவுமே ரொம்ப குஷியாகி விட்டாயா என்று சொல்லி கேட்கவும், இல்ல மெரினா பீச் எல்லாம் அங்க இருந்து அவ்வளோ தூரம் நடந்து போனாதான் அந்த கடல்ல நம்ம காலை வைக்க முடியும். ஆனா வீட்டுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு பீச் இருக்கிறது எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா என்று சொல்லி அந்த பீச் வெளிச்சத்தில் அவள் அந்த காலை நனைப்பதை பார்த்து பிரகாஷ் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். என்னங்க, நீங்களும் வாங்க என்று பிரகாஷை கூப்பிடவும் அவர்கள் இருவருமே ஒன்றாக நின்று அந்த பீச்சை ரசித்துக் கொண்டே இருந்தார்கள். பிறகு என்னனோ
உனக்கு ஹாப்பியா என்று அவன் கேட்கவும், எனக்கு செம்ம ஹாப்பிங்க என்று சொல்லி பிறகு இருவரும் அந்த ரெஸ்டாரண்டை சுற்றி பார்க்கலாம் என்று அவர்கள் சென்றார்கள். அனு, இது நம்மளுடைய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, அதை நான் ரெஸ்டாரண்ட் மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஆனா இதையே நான் யாருக்குமே அப்படி விட்டதில்லை. எப்பவாச்சும் எனக்கு மனசு சரியில்லைன்னா நான் மட்டும்தான் இங்க வந்து தங்குவேன். இனிமேல நம்ம 2 பேருமே வரலாம் என்று அவன் சொல்லவும், எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க என்று சொல்லி, சரி இந்த வீடு கொஞ்சம் பூட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் சுத்தம் பண்ணாம இருக்கு, நம்ம ஆளை வச்சு கிளீன் பண்ணிட்டு நம்ம இன்னொரு நாளைக்கு இங்க வந்து தங்கலாம். இந்த பீச்சை காமிக்கிறதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்து. சர்ப்ரைஸ் பிடிச்சிருந்ததா என்று அவன் கேட்கவும், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு என்று அவள் சொன்னாள். இது மட்டுமில்ல, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு என்று சொல்லி அவன் காரில் இருந்து ஒரு பொருளை எடுத்து அவள் கையில் கொடுக்கவும், அதை வாங்கி பார்த்ததும் அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகியது. அவள் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த அவளுடைய மொபைல் தான் அது. பிரகாஷ், நான் ரொம்ப நாளா இந்த மொபைல் தானே கேட்டுட்டு இருந்தேன். ஐ லவ் யூ சோ மச். ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா, நான் நினைச்சு கூட பார்க்கல எனக்கு இது நீங்க வாங்கி கொடுப்பீங்க என்று சொல்லி பிரகாஷை அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டு அவளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாள். அனு, நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் செய்வதற்கு தான் நான் இருக்கேன். நீ இனிமேல் எது ஆசைப்பட்டாலும் அது நான் உனக்கு வாங்கி கொடுத்துடுவேன். நீ எந்த ஒரு விஷயத்துக்கும் ஏங்க கூடாது என்றுதான் என்னோட ஆசையும் என்று அவளுக்கு பதில் முத்தம் கொடுத்து இருவரும் சந்தோஷமாக அங்கு நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு, சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா, உனக்கு கொடுக்க வேண்டிய சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் என்று அவன் சொல்லவும், பிரகாஷ், எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தானா என்று சொல்லி அவள் அவனை திட்டவும், சரி சரி வா வா போகலாம் என்று சொல்லி இருவரும் வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டிற்கு சென்ற பிறகு அவர்கள் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு அப்படியே உட்கார்ந்திருந்தார்கள். பிறகு அனு அந்த போனில் மாமாவுக்கு போன் செய்தாள். ஹலோ மாமா, நான் அனு பேசுறேன். எப்படி மாமா இருக்கீங்க? இதுதான் என்னுடைய நம்பர். இந்த போன் பிரகாஷ் எனக்கு இன்னைக்கு வாங்கி கொடுத்தாரு என்று அவன் வாங்கி கொடுத்த போனை பற்றி அனு சந்தோஷமாக மாமாவிடம் சொல்லவும், அதை பார்த்த பிரகாஷ், இந்த சின்ன போனுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுறாளே, இவளுக்கு இனிமேல் நம்ம எவ்வளோ விஷயம் செய்ய காத்திருக்கோம் என்று அவன் மனதுக்குள் நினைத்து கொண்டான். இங்க காயத்ரி, என்னாச்சு மேம்? நம்மளுக்கு கால் பண்ணவே இல்லை. அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இன்னைக்கு கிளம்புறாங்க. அவர்கள் அனைவரும் போனதுக்கு அப்புறமா உனக்கு கால் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா மேடம் கால் பண்ணவே இல்லையே என்று காயத்ரி நினைத்து கொண்டிருக்கவும், சரி நம்மளாச்சும் பண்ணி பார்க்கலாமா என்று சொல்லி அவள் போனை எடுத்து அலமேலுக்கு போன் செய்தாள். அலமேலு போன் அடிக்கவும் அதை யார் என்று பார்க்கும்போது காயத்ரியாக இருக்கவும், உடனே சொல்லு காயத்ரி, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்க என்று அவள் கேட்கவும், இல்ல மேடம், நீங்க வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்றேன்னு சொன்னீங்க, நீங்க கால் பண்ணவே இல்லை, அதான் என்னாச்சுன்னு தெரியல, என்னன்னா உங்களுக்கு கால் பண்ணேன், என்னாச்சு மேடம் என்று அவள் கேட்கவும், என்ன ஆகணும், அதான் எல்லாம் ஆகிவிட்டது, இதுக்கப்புறமா உனக்கு எதுவும் ஆகணுமா என்று அலமேலு கோவமாக கேட்கவும், என்ன மேடம் ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு என்று சொல்லி கேட்கவும், நான் அந்த பிரகாஷ கொடுமைப்படுத்துறேனா, அந்த அணுவை நான் கொடுமைப்படுத்துறேனா, எங்க வீட்டுக்காரர் அதையே என்னை சொல்றாரு என்று சொல்லி அவள் சொல்லவும், என்ன மேடம் கொடுமைப்படுத்துறீங்களா, ஏன் அப்படி சார் சொன்னாரு என்று அவள் கேட்கவும், நான் அவங்க கிட்ட மூஞ்சி காமிக்கிறேனா, அவங்க கிட்ட நான் எதையுமே ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறேனா அப்படின்னு அவர் சொல்றாரு காயத்ரி. நான் அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணக்கூடாது, சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சேனா, நான் பார்த்து வைக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், இல்ல எனக்கு பிடிச்ச பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இதுல என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம் என்று அலமேலு கேட்கவும், நீங்க நினைச்சது ஒரு பக்கம் நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல மேடம், இப்ப பிரகாஷ் சாரு இப்ப அந்த அணுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இதுக்கப்புறமா நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லல, பண்ணலாம், ஆனா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மேடம் என்று காயத்ரி சொல்லவும், அதுக்காக தான் காயத்ரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சரி நீ எதுக்கு இப்ப கால் பண்ண என்று அலமேலு கேட்கவும், இல்ல மேடம் நான் சும்மா தான் போன் பண்ணேன் மேடம், நீங்க எனக்கு எதுவுமே கால் பண்ணவே இல்லை, அதான் என்னாச்சு என்று கேட்கலாம் என்றுதான் கால் பண்ணேன், சரி மேடம் நான் வைக்கிறேன் என்று அவள் போனை வைப்பதற்கு முற்படும் போது காயத்ரி என்று அலமேலு கூப்பிட்டாள். சொல்லுங்க மேடம் என்று காயத்ரி கேட்கவும், நாளைக்கு பிரகாஷ் ஆபீஸ்க்கு வரன்னு சொல்லி இருக்கான். அப்படியா மேடம், ஓகே மேடம் என்று அவள் சொல்லவும்,
ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வரதை கேளு காயத்ரி என்று அவள் சொல்லவும், சொல்லுங்க மேடம் என்று சொல்லவும், நாளைக்கு அந்த அணுவையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். ஆனா இந்த விஷயத்தை எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு வரேன். நாளைக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் என்று அவள் சொல்லவும், மேடம் என்னாச்சு, என்ன விஷயம் என்று காயத்ரி கேட்கவும், அது உனக்கு என்னமோ ஷாக்கிங்கான விஷயம்தான். ஆனா இப்ப நான் சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன். எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு நான் இப்ப போனை வைக்கிறேன் என்று சொல்லி போனை வைக்கவுமே காயத்ரிக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. என்னாச்சு, நம்மளை பத்தின விஷயம்னு சொல்றாங்க, எதுவும் நம்ம தப்பு பண்ணத பிரகாஷிற்கு தெரிஞ்சச்சா என்று அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டாள். இருக்காது, இருந்தா இந்த நேரம் சார் எனக்கு போன் பண்ணி கேட்டு இருப்பார். சரி, எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று அவள் நினைத்து கொண்டு அப்படியே அவள் உறங்குவதற்கு செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருந்தாள். இங்கு அணுவும் பிரகாஷும் தூங்கலாம் என்று அறைக்கு சென்ற பிறகு பிரகாஷ் அணுவின் அருகில் சென்று, அணு, இன்னைக்கு நம்மள கைட் பண்றதுக்கு யாரும் இல்ல, நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கும் யாரும் இல்லை என்று அவன் சொல்லவும், அப்படியா என்று அவள் கேட்டாள். ஆமா என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது பிரகாஷிற்கு ஒரு போன் வந்து போன் பேசிட்டு இருங்க, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துறேன் என்று சொல்லவும், அவன் போன் பேசி கொண்டிருக்கவும் இவள் பாத்ரூமுக்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆகி வந்தாள். பிரகாஷ் போன் பேசி முடித்து விட்டு வரவுமே பாத்ரூமை விட்டு வெளியே வந்த அணுவை பார்த்தான். என்னன்னு, என்ன அப்படி பாக்குற என்று கேட்கவும், இல்ல இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று சொல்லவும், என்னது நான் அழகா இருக்கனா என்று அவன் கேட்கவும், ஆமாம் பிரகாஷ், இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எப்படி தெரியுமா இருக்கீங்க என்று சொல்லி அவனை மேலிருந்து கீழ் வரை பார்த்தாள். என்னனோ, நான் பண்ண வேண்டியது எல்லாமே நீ பண்ணிட்டு இருக்க என்று சொல்லவும், எப்போதும் நீங்களே பண்ணீங்கன்னா போர் அடிக்கும்ல, அதுக்காக தான் இன்னைக்கு டிஃப்ரெண்டா நான் உங்களை வர்ணிச்சிட்டு இருக்கேன் என்று சொல்லி அவள் ஒவ்வொன்றாக வர்ணித்து கொண்டே இருந்தாள். இப்படியே அன்று அவர்களுடைய ஊடல் தொடங்குவதற்கு ஆரம்பமானது. ஒரு கட்டத்தில் அணு என்ன செய்தாலோ தெரியவில்லை. அவனுக்கு அழுத்தமான ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டு, சரிங்க இப்ப நம்ம தூங்கலாமா என்று சொல்லி கேட்கவும், என்னது தூங்கலாமா, இவ்வளோ நேரம் என்ன உசிப்பேத்தி விட்டுட்டு இப்ப தூங்கலான்னு சொல்றியா என்று பிரகாஷ் கேட்கவும், நான் என்ன உங்களை உசுப்பேத்தினேன், அதெல்லாம் நான் உங்களை ஒன்னும் உசுப்பேத்தல, நான் சும்மா என்னுடைய ஹஸ்பண்ட ரசிச்சு பார்த்தேன் அவ்வளவுதான் என்று அணு சொல்லவும், அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று சொல்லி அணுவை கட்டிலில் தள்ளி அவளை அப்படியே வைத்த கண் வாங்காமல் பார்த்து அவளுடைய உடல் முழுவதும் முத்தமலையை பொழிந்து அவனுடைய காம இச்சையை வெளிப்படுத்த ஆரம்பித்தான். பிரகாஷ் போதும் என்று அவள் சொல்லவும், முடியாது, நீ தானே என்னை இப்ப சும்மா கிடந்த சங்க ஊதிக்கெடுத்த ஆண்டிங்கிற மாதிரி நீ ஆரம்பிச்ச, அதனால எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டு தான் உன்னை விடுவேன் என்று சொல்லவும், சரி என்று கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவியாக அவளும் அமைதியாக அவன் செய்த செயல்கள் அனைத்தையுமே ரசித்து அப்படியே அமைதியாக இருந்தாள். இப்படியே இன்று இவர்களுடைய ஊடலும் காமமும் கலந்து அவர்கள் இருவரும் அந்த வீட்டில் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். அடுத்த நாள் காலை இருவருமே ஆபீஸ்க்கு செல்வதற்கு தயாராகிவிட்டார்கள். அங்கு காயத்ரிக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன, பிரியாவின் வீட்டுக்கு கார்த்திக்கின் குடும்பத்தினர்கள் வந்த பிறகு அங்கு என்ன நடக்க போகிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்ப தெரியுமா, நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.